ஆமணக்குகளை ஆளவந்தான்களாக ஆக்குவது எப்படி என்பதற்கான பதிவு. ஆளான ஆள் இருந்தாதான் ஆமணக்கு எண்ணெயாகும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆமணக்கு செடியில ஆமணக்கு விளைஞ்சி காய்ச்சி ஆமணக்கு விதை விதையாகவே அது பாட்டுக்கு இருக்கும், சரியான ஆள் இல்லாட்டி. அதுவே சரியான ஆள் இருந்தா ஆமணக்க பிடுங்கி பிச்சு காய வச்சு தட்டி எடுத்து நல்லா பிடைச்சி வறுத்து உரல்ல போட்டு குத்தி ஆட்டி எடுத்து கடைஞ்சி எடுத்து காய்ச்சி வடிகட்டி பிழிஞ்சி எண்ணெயாக்கிடுவாங்களாம். குடும்பத்திலையும் கணவனோ மனைவியோ பிள்ளைங்களோ ஆமணக்கு செடியில இருக்கிற அந்த ஆமணக்கு விதை மாதிரி எதுவும் பண்ணாம எதுவும் செய்யாம எதுக்கும் ஆகாம இருக்காங்கன்னா, ஒண்ணு அழிந்து போற அந்த ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாங்க, இல்லைன்னா இந்த மூடனை உரல்ல போட்டு உலக்கையினால நொய்யோட நொய்யா குத்துனாலும் அவனோட மூடத்தோன அவனை விட்டு நீங்காதுன்னு அந்த ஆமணக்குக்கு மக்குன்னு முத்திர குத்தி மூளையில போட்டுறாங்க. இங்க தவறு ஆமணக்கு மேலையா ஆட்டி எடுக்க தெரியாத ஆளின் மேலையா? தவறு ஆமணக்கு மேலையும் இல்ல, ஆட்டி எண்ணெய் எடுக்க தெரியாத ஆளு மேலையும் இல்ல. ஆமணக்கு நல்ல ஆமணக்கு தான், செக்கும் நல்ல செக்கு தான். ஆனா செக்கு மழுங்கி இருக்கிறதால ஆமணக்க வசக்க முடியல, கசக்க முடியல, பிழிய முடியல, எண்ணெயும் எடுக்க முடியல. அதுபோல ஆமணக்கு மாதிரி இருக்கிற ஆளும் சரிதான், ஆட்டி எடுக்கிற ஆளும் சரியான ஆளுதான். ஆனா ஷார்ப்பா இல்லாம மழுங்கி போயிருக்கிறதால என்னவோ ஆமணக்கு ஆமணக்காகவே இருந்துகிட்டே இருக்கு, எண்ணெயாகாம. இயேசு வாழ்ந்த காலத்துல கெத்செமனே அப்படின்னு ஒரு தோட்டம் இருந்துச்சு. ஆமணக்கு விதையிலிருந்து விளக்கு எண்ணெய் எடுக்கிற மாதிரி ஒலிவ பழ விதைகளை மிதிச்சு கசக்கி பிழிஞ்சி ஒலிவ எண்ணெய் எடுக்கிற இடம். இயேசு ஒரு நாள் அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. ஒலிவ எண்ணெய்க்காக ஒலிவ பழ விதை எப்படி கசக்கி ஆட்டி பிழியப்படுதோ அது மாதிரி இயேசுவும் அங்க கசக்கி ஆட்டி பிழியப்படுகிறார். அப்போ ஒலிவ எண்ணெய் வர்ற மாதிரி இயேசுவோட உடம்புல இருந்து பெரிய பெரிய துளி துளியா ரத்தம் எண்ணெய் மாதிரி வடிஞ்சு விழுந்ததாம். இந்த இயேசுவின் இரத்த எண்ணெய் ஆட்டி எடுக்க முடியாதபடி ஆளாக்க முடியாதபடி ஆமணக்குகளை வைத்துக்கொண்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற உங்க மழுங்கி போன செக்குல விழுந்துச்சுன்னா அதை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்கும். மலைகளை மிதிச்சு நொறுக்கிற மாதிரி அசையாத ஆமணக்குகளை மிதித்து நொறுக்கி பதறாக்கி ஆட்டி இடிச்சு காய்ச்சி வடிச்சு பிழிஞ்சி ஆளான ஆளாக்கிடும். எனவே காய்ந்து போயிற்றே என்று உங்க வீட்டு ஆமணக்குக்காக பரிதபிக்காதீர்கள். இனி உங்கள் வீடும் கெத்செமனே தோட்டமாகட்டும், பிழிந்தெடுக்கும் எண்ணெய் நதி போல ஓடி வரட்டும், ஆமணக்குகளை ஆளவந்தான்களாக ஆக்கட்டும்.